அண்ணன் மாறிடுச்சோ? யார் இவனா? எல்லாத்துக்கும் கணக்கு வச்சிருப்பான்டா. நம்ம கிட்ட பாதி காசை வாங்காம விடவே மாட்டான். இந்தாங்க சார். ஓகே, தேங்க்யூ. அண்ணா போலாமா? வாங்கடா. குட்ரா. இதான் உங்க ரூமு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குண்ணா. நல்ல பெரிய ரூமா போட்டிருக்கேடா. ஆமாண்ணே, 3 பேர் இருக்கணும்ல, அதான் கொஞ்சம் பெரிய ரூமா போட்டிருக்கேன். ஆமா, உன் ரூமுங்கடா பக்கத்துலயா? எங்க ரூம் இல்லடா, அது கொஞ்சம் தள்ளி இருக்கு. ஏன்னா வேற ஹோட்டல்ல ரூம் போட்டியா என்ன? அதெல்லாம் இல்லடா, இங்க இருந்து ஒரு 2 பிளாக் தள்ளி போட்டிருக்கேன், அவ்வளவுதான். நிலா, நம்ம ரூம் போலாமா? போலாம். வா. சரிண்ணா, வாங்க போலாம். நீ எங்க வர்ற? இல்லண்ணா, உங்க ரூம் எப்ப இருக்குன்னு பார்க்க வேணாமா? எங்க ரூமை நீ எதுக்குடா பாக்குற? உனக்கு தான் இவ்வளோ பெரிய ரூம் இருக்குல்ல. சும்மா பார்க்க வரேண்ணா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். டேய் பல்லவா, நீ இரு, அப்புறம் போய் பார்த்துக்கலாம். நீங்க போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துருங்கப்பா, சாப்பிட போலாம். அவன் அப்போவே பசின்னு சொல்லிட்டு இருந்தான். சரிண்ணே. சரிண்ணே. நிலா, நீ வாப்பா. டேய், அந்த பக்கம் வந்துடாதடா. பாய்ண்ணா. டேய் பாண்டி, பல்லவா, 2 பேரும் போய் சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க, சாப்பிட போகணும். ஓகேண்ணா. நிலா, ரூம்லாம் ஓகேவா? சூப்பரா இருக்கு சோழன். அந்த ரூமை விட இந்த ரூம் தான் நல்லா இருக்கு. அது சாதாரண ரூம்மா, இது நம்மள மாதிரி புதுசா கல்யாணம் ஆன கப்புள்ஸ் வர ஸ்பெஷல் ஹனிமூன் ரூம். அங்க பாத்தியா? வாவ், செம்மையா இருக்கே. இது என்னன்னு சொல்லு. ஸ்வான். உனக்கு இதெல்லாம் தெரியுமா? கோல்டு மெடலிஸ்ட். எனக்கு இது கூட தெரியாதா? உன் காலேஜ்ல இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. கிண்டல் பண்ணாதீங்க சோழன். ஆமா, இதுக்கு நம்ம ரூம் மட்டும் இவ்ளோ தள்ளி போட்டிருக்கீங்க? பின்ன பக்கத்துல ரூம் போட்டு எல்லாரும் உட்காந்து பாட்டு போட்டு விளையாட போறீங்களா? பிச்சு போடுவோம் பிச்சு. இந்த ட்ரிப் உனக்கு எப்படி போர் அடிக்குதுன்னு நானும் பாக்குறேன். போருங்கிற வார்த்தையும் வாயிலிருந்து வரக்கூடாது. ஓ, அத ப்ரூவ் பண்ணதா இதெல்லாமா? எஸ், இன்னும் நிறைய இருக்கு. இந்த சோழன் எப்படிப்பட்ட காதல் மன்னன்னு இனி நீ பாப்ப. பாரு, நல்லாவே இல்ல. வேற எடுங்க சோழன். ஹேய், பேக்ரவுண்ட் எவ்வளவு நல்லா தெரியுது பாரு. இத போய் நல்லா இல்லைன்னு சொல்ற? நான் தெரியணும்ல, என்னை விட பேக்ரவுண்ட் தான் பெருசா தெரியுது. வேற எடுங்க. அண்ணா, அது போர்ட்ரேட் மோட்ல போட்டு எடுக்கணும்ண்ணா. வந்து எடுக்கிறியா? சரி கொடு. சாப்பிட்டியா? மாப்பிள்ளவா எடுத்து காட்டுறேன் பாரு போட்டோ. ஈஸிண்ணா. சரி அண்ணி, எடுக்கிறியா? கொஞ்சம் வாங்க. ஓகே ஓகே, கண்டிப்பா கூட்டு வரேன். டேய், வானதி. குர்ரா. டேய், ஏன்டா? ஏண்டா, இங்க வந்து உங்க பேச்சு ஓயாதாடா? டேய், கடையை பத்தி பேசிட்டு இருந்தாடா. என்ன விட்றா, அங்க பாரு. அண்ணே, ஆ? இங்க என்ன நடக்குது? அது இந்த இடத்தெல்லாம் போட்டோ எடுத்து சந்தாவுக்கு அனுப்புனேன்டா. அழகா இருக்குன்னு சொன்னான். அது சரி, போன்லயே ஹனிமூன் கொண்டாடுற? சும்மாறா. சரி, நீ என்ன அங்க போட்டோ எடுக்காம இங்க வந்து எங்க கூட நின்று பேசிட்டு இருக்க? ஓ அண்ணே, எனக்கு அவ்வளவுதானே பொறுமை. எந்த போட்டோ எடுத்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்றா, அதான் பல்லவனே எடுக்கணும் வந்துட்டேன். டேய் சோழா, இந்தா இதை வச்சுக்கோ. அண்ணா 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 அண்ணா, என்னண்ணே இது? இல்லடா, அது ரூம் எல்லாம் நீயே போட்டுட்ட, நிறைய செலவா இருக்கும்ல. அண்ணா இருக்கட்டும், விடுண்ணே. ஏண்ணே, பரவாயில்ல, இருக்கட்டும்ண்ணே. என்ன இருக்கட்டும்னு சொல்றான், ஆனா பாக்கெட்ல வச்ச காசு எடுக்கிறானா பாத்தியா? பாக்கெட்ல கை வச்சுக்கிட்டே இருக்கட்டும்ன்றான். டேய், உன்னை யாராவது கேட்டாங்களா இப்போ? சரி விடுறா. டேய் சோழா, காசு பத்தலன்னா என்கிட்ட கேளு, நான் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கேன், தரேன். சரி. டேய், இந்தா இதை வச்சுக்கோ. இரு. டேய்,
அமௌண்ட் கம்மியாக இருக்குன்னு நினைக்காத. ஊருக்கு போனது இன்னும் கொஞ்சம் தரேன். புடி. டேய் உள்ள வேடா நான் பாத்துக்கிறேன். அநியாயத்துக்கு நல்ல அடிவே வை. டேய் விடு, தேவைப்பட நானே வாங்கிக்கிறேன். அது வரைக்கும் நீயே வச்சுக்கோ. அண்ணன்கிட்ட மட்டும் திரும்ப கொடுக்க மாட்டேன், என் காசை மட்டும் திரும்ப கொடுத்துட்ட. அது அண்ணனுக்கு கொடுக்கறது வழக்கம் தானடா. உனக்கு நான் தானே அண்ணன். ஓ, அப்ப நீ எனக்கு காசு கொடுப்பியா? நீ தொழில் இது பண்றா, என்கிட்ட போய் காசு வாங்குவியா? நல்லா சமாளிடா. ம். என்ன போட்டோலாம் பயங்கரமா எடுத்து கொடுத்தானா? ஆமா காட்டா. இங்க பாருங்க, இப்படிதான் எடுக்கணும். சார் எத்தனை போட்டோ எடுத்தீங்க? எடுத்துருப்பேன், ஒரு 100 எடுத்திருப்பேன். 100 போட்டோல ஒரு போட்டோ தான் நல்லா இருக்கா? பொண்ணுங்களை அழகா போட்டோ எடுக்க உங்களுக்கு தெரியல, அதான் பிரச்சனை. பிசி ஸ்ரீராமே வந்து போட்டோ எடுத்தாலும் இருக்கிறது தான் இருக்கும். நான் அழகா இல்லைன்னு சொல்றீங்களா? நான் எடுத்த போட்டோ நல்லா இல்லைன்னு சொன்னேன்ல, அப்ப நான் அப்படிதான் ஓட்டுவேன். டேய் விடுறா. பின்ன என்ன? எக்ஸ்கியூஸ் மீ சார், இங்கே இண்டோர் கேம்ஸ் எல்லாம் இருக்கு, உங்களுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் இருக்கு? கேரம் போர்டு, செஸ்ஸு, டேபிள் டென்னிஸ், இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்கு சார். ஓகேண்ணா, தேங்க்ஸ். ஓகே சார், வந்துடுறோம். சரி சார், தேங்க்யூ. அண்ணா போலாண்ணே, போலாம். டேய் இருடா, டீ ஏதாவது குடிச்சிட்டு போலாம்ல? எப்போ பார்த்தாலும் டீ, வாண்ணா அங்கே போய் குடிச்சுக்கலாம். சரி வா. நிலா நீ வரியாப்பா? வரேன்னு. வாண்ணே, நீங்க போங்க, நாங்க பின்னாடி ஆ வரோம். சரிடா, நாங்க போயிட்டு இருக்கோம், நீங்க வாங்க. போ, போ. வாண்ணா. வா. கேரம் போர்டு ஆடலாம்டா. பல்லவா, கேம்ஸ்னு உடனே துள்ளி குதிக்கிற போல இருக்கு. சோழன் வாங்கல, நாமளும் போலாம். எங்க போறது? கேரம் விளையாட. கேரம் விளையாட தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ வா நம்ம ரூம் போலாம். சோழன் அங்க போய் என்ன பண்றது? எல்லார் கூடயும் ஜாலியா விளையாடலாம் சோழன். அங்க போய் என்ன பண்றதா? ம். ஏய் நிலா, நம்ம ஹனிமூன் வந்திருக்கோம், இப்பெல்லாம் பேசக்கூடாது, கணத்துல போட்டுக்கோ. ஒரே ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் விளையாடலாம், அப்புறம் ரூமுக்கு போலாம். ப்ளீஸ் 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 சோழன். இப்பவுமே நான் எது கேட்டாலும் நோ சொல்ல மாட்டீங்கல்ல? சரி 30 மினிட்ஸ் தான், அப்புறம் வந்துன்னு பாத்துக்கோ. ம், கண்டிப்பா வந்துடலாம். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். நீ வெறும் 3 பேர் மட்டும் எப்படி நீ விளாடுறது? நீங்களும் வாங்கலேன். வா போலாம். வாங்க சோழன், வாண்ணே. நாம 2 பேரும் தான் ஒரே டீம், சரியா? எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு சுத்திட்டு இருக்கா. இவளெல்லாம் வச்சுக்கிட்டு கண்ணை கட்டுதே.